தமிழ் மக்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் கடந்த 76 வருடங்களாக மேற்கொண்ட இனப்படுகொலைகளுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை. யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் கூட இந்த இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் யுத்த குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இன்று வரை நீதியை வழங்குவதற்கான எந்த ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. கடந்த 2012ஆம் ஆண்டிலே இலங்கையில் இடம்பெற்ற பாரிய குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மானமானது இலங்கை அரசாங்கத்தை 13 வருடங்களாக பொறுப்புக்கூறல் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வந்த போதும் கூட அரசு ஒருபொழுதும் பொறுப்புக்கூறல் செய்வதற்கு தயாராக இல்லை என்பதனையும், இனப்படுகொலையில் ஈடுபட்ட இராணுவத்தினரையோ அல்லது வேறு போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரையோ தாங்கள் ஒருபொழுதும் தண்டிக்கப் போவதில்லை என்பதனையும், இந்த யுத்த குற்றங்களிலே இன அழிப்பு குற்றங்களிலே ஈடுபட்ட காலப்பகுதிகளில் பதவியில் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளுமே சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அனுரகுமார திசாநாயக்கவும் கூட இன அழிப்புக்கு தலைமை தாங்கிய ராஜபக்சவுக்கு நிகராக தானும் ஒருபொழுதும் இந்த படையினருக்கு எதிராக எந்த தண்டனையையும் வழங்கப் போவதில்லை என்கின்ற நீதிமன்ற விசாரணைகளை அனுமதிக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தோடு தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆகவே இத்தகைய ஒரு சூழலிலே மீண்டும் மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த தீர்மானத்தை வைத்துக் கொள்வதால் எந்த நன்மைகளும் ஏற்பட போவதில்லை. குறிப்பாக கடந்த 2014ஆம் ஆண்டில் OISL மூலமாகவும் 21ஆம் ஆண்டிலே ஸ்லெப் மூலமாகவும் சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கிறது. அந்த திரட்டப்பட்ட சாட்சியங்கள் கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான சாட்சியங்கள் இருப்பதாக அந்த அமைப்புகளே கூறியிருக்கின்றன. அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை மனித உரிமைகள் பேரவை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறையாக மனித உரிமைகள் பேரவைக்குள் இருக்கக்கூடிய பொறுப்புக்கூறல் விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி பாதுகாப்பு சபை ஊடாக ஏற்கனவே திரட்டப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பெயரிலே காலவாசங்கள் கொடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் கடந்த 2014லும் 21ஆம் ஆண்டிலும் அந்த சாட்சியங்களை திரட்டுவதற்காக ஆணை மனித உரிமைகள் பேரவையால் ஆணை கொடுக்கப்பட்ட அந்த அலுவலகங்களுக்கு சர்வதேச சட்ட மீறல்களை விசாரிக்குமாறு தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சர்வதேச சட்ட மீறல்களுக்குள்ளே இன அழிப்பு குற்றங்கள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் என்பன அடங்கிய போதிலும் கூட அந்த அலுவலகங்கள் போர்க்குற்றங்கள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக மாத்திரம்தான் சாட்சியங்களை திரட்டியிருக்கிறார்களே தவிர இன அழிப்பு குற்றங்களை அவர்கள் சாட்சியமாக பதிவு செய்யவில்லை. அது வேண்டுமென்று அங்கிருக்கக்கூடிய நாடுகளுடைய அரசியல் தலையீடு காரணமாக அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு தடவை இனப்படுகொலைக்கு சாட்சியம் திரட்டுதல் என்ற பெயரிலே நாங்கள் அங்கே சாட்சியங்களை திரட்டுவதற்கான அவகாசங்களை கொடுப்போமாக இருந்தால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்படாமலே காலங்கள் இழுத்தெடுக்கப்படுவதற்கான ஒரு சூழலை அது தோற்றுவிக்கும். அதன் காரணமாக இனப்படுகொலையினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெருமளவிலே நோய்வாய்ப்பட்டவர்களாக அல்லது இறந்து போகின்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த சாட்சியங்கள் ஒரு நீதிமன்ற விசாரணையிலே பயன்படுத்தக்கூடிய வகையிலே உடனடியாக ஒரு குற்றவியல் விசாரணை ஒன்றை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஆரம்பிக்கப்பட வேண்டும். மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கூறலை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு அவகாசத்தை கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெறுகின்றது. இந்த போராட்டம் கட்சி பேதமின்றி அனைத்து கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த போராட்டத்திலே அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது நிச்சயமாக ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி, சர்வதேச குற்றவியல் விசாரணையை நோக்கி இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை கொண்டு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations campus. Your legal journey starts here.